கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கர்த்தரை துதித்து ஆராதித்து நல்ல செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் நாம் பெற்றுக்கொள்ளும்படி கூடி வந்திருக்கிறோம். இவ்வாராதனைக்கு ஆசீர்வாதத்திற்காக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இங்கு காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உம் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்கள். உம்மை துதித்து பாடும்படியாக குடும்பத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். உம் குரலை கேட்கும்படியாக அவளாய் காத்திருக்கிறார்கள். உம்மோடு கூட பேசி தன் முறையீடுகளை கொட்டி விடும்படியாக கூடியிருக்கிறார்கள். இந்த நாளை இக்காலை வேளை ஆசீர்வாதமாக்கித்தார். உம்முடைய பிரசன்னம் அவர்கள் கூடியிருக்கும் இடத்தில் இறங்குவதாக, அவருடைய இல்லங்கள் தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்படுவதாக. எங்கே 2-3 பேரை நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னவர் நீ. எங்கள் மத்தியிலே இருக்கிறீர், இறங்கி வருகிறீர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். உம்மை பாடப் போகிறோம், துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். இந்த நாள் உம்முடைய வார்த்தையை கேட்க போகிறோம், உம்முடைய சத்தத்தை கேட்க போகிறோம். உம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்து நிற்கிறோம். ஆசீர்வதியும், இறங்கி வாரும். இயேசு கிறிஸ்துவின் நீதி இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிக்க போகிறோம். உங்களுடைய இல்லங்களில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் தயவு கூர்ந்து அங்கும் இங்கும் நடமாடாமல் நம்முடைய வீட்டில் தானே ஆராதனையை கேட்கப் போகிறோம் என்ற ஒரு பயபக்தியின் உணர்வு இல்லாமல் காணப்படாதபடி தேவனுடைய ஆலயத்திலே உட்கார்ந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு தேவ பிள்ளைகள் காணப்படுவோமானால் இந்த நாளை ஆண்டவர் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தருவார். அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை நமத்தில் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கும். சேர்ந்து பாடுவோமா? கர்த்தரை ஆராதிப்போம். 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பார்க்கிறதே, பள்ளத்தாக்கில் அவர் லீலி, சாரோனில் ஒரு ரோஜா. எங்களோடு கூட சேர்ந்து கைகளை தட்டி தேவனை பாடும்படி அன்போடு கூட அழைக்கிறோம். பாடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம். Amen.
பலவித சோதனையை சந்தோஷமாய் நினைப்பேன். எண்ணங்களை சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்தில் வளர வேண்டும். இரண்டாவது பாடலாக இயேசு என் பரிகாரி. இன்ப இயேசு என் பரிகாரி. முதல் பாடல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இரண்டாவது பாடல் பழைய பாடல், சேர்ந்து எங்களோடு கூட பாடுங்கள். கைகளை தட்டி உங்களுடைய இல்லங்கள் தெய்வ பிரசன்னத்தால் நிரப்பப்பட, உங்கள் இல்லங்கள் தேவனுடைய சிற்றாலயமாய் மாற்றப்பட எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். இயேசு என் பரிகாரி. இந்த கொரோனா கொள்ளை நோயின் காலகட்டத்தில் இயேசு தான் என் பரிகாரி, அவர் தான் என்னை பாதுகாப்பவர் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட பாடணும். இயேசு என் பரிகாரி.
கொண்டே வந்தாலும் கடும் தோல்விகள் மரணங்கள் என்றாலும் மரணத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும் அது ஜீவன் கொடுக்க வல்லவர். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை ஒரு கண் பார்த்து கொண்டே இருக்கிறது. உங்கள் துன்பங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. உங்கள் பண தேவைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறது கர்த்தருடைய கண்கள். ஐயோ, அரசாங்கம் லாக்டவுன் போட்டு விட்டார்களே, என் வியாபாரம் செய்ய முடியாமல் போனதே, வியாபாரத்தின் கொள்முதல் பண்ண முடியவில்லையே, வருமானம் என்ன செய்வேன் என்று பல சூழ்நிலை தகைத்திருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள், அழகான கண்கள் உங்களை பார்க்கிறது. அப்படியே இருந்த இடத்தில் நாம் முழங்கால் படிக்கிட்டு கண்களை மூடி கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வோடு நாம் எல்லாம் இந்த அழகான கண்கள் என்னை கண்டதானே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் என்ற பாடலை செபத்தோடு கூட நாம் பாடுவோம். இருந்த இடத்தில் எல்லா முழங்கால் படியுங்கள், கண்களை மூடுங்கள், கர்த்தருடைய முகத்தை நோக்குங்கள். ஒரு கண் உங்களை கவனிக்க, அது அழகான கண், தேவனுடைய கண். உங்களையும் என்னையும்
மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்களா? அழகான கர்த்தருடைய கண்கள் கவனிக்கிறது. அவர்களை கர்த்தர் சுகமாக்க வேண்டும். இரண்டாவது அலையோடு இந்த கொரோனா இந்தியா தேசத்தை விட்டு ஒழிய வேண்டும். கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும் பாஸ்டர் பிலிப் ஆனந்த் அவர்களை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதர் ஜான் சோபன் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபம் பண்ணுவோமா அவரோடு கூட சேர்ந்து? ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவா. இந்த நாளுக்காக நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஆண்டவரே இந்த பிரசன்னம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி நம்முடைய தயவுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, வீட்டிலே டிவியிலே பார்த்திருந்தாலும் அந்த இடத்திலும் தேவ பிரசன்னம் இறங்கும்படியாக கிருபை செய்திருக்கும் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் உடைய கரம் அவர்கள் மீது இருந்ததற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச குடும்பங்களை, ஆண்டவரே சபையில் உள்ள மக்களை, ஆண்டவரே எங்களுடைய சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளை, ஆண்டவரே முதியோர்களை, ஆண்டவரே தாய்மார்களை, ஆண்டவரே தகப்பன்மார்களை இந்த கொரோனா வியாதி ஆண்டவரை தொடாதபடிக்கு இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து இந்த நாள் வரையிலும் பாதுகாத்து வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இனிமேலும் நீர் காப்பாற்றுவீர், தப்புவிப்பீர் நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நாமத்திற்கு மகிமை ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவருடைய இதயத்தின் ஏக்கங்கள், பாரங்கள், கஷ்டங்கள், கண்ணீர் ஆண்டவரே இவை எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறேன். அதுக்காக நாமத்திற்கு மகிமை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே கொரோனா வியாதியினாலே ஆண்டவரே யாராவது ஆண்டவரே வியாதிப்பட்டவர்களாக இருந்தால் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே உன்னதத்திலிருந்து தேவ பிரசன்னம் அவர்களை தொடும்படி கிருபை செய்திருக்கும் ஆண்டவரே. அவர்களை தொட்டு இந்த நேரமே சுகமாக்கும்படியாக இந்த சமூகத்தில் நான் கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே பரம ஔஷதராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எங்கள் பரிகாரி என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மருத்துவரை நம்புவதில்லை ஆண்டவரே. நீரே ஹீலர் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசன்னமே எங்களுக்கு விடுதலை ஆண்டவரே. நீரே ஆண்டவரே விடுவிப்பவர் ஆண்டவரே. நீரே எங்கள் ரட்சகர் ஆண்டவரே. Thank you my master. Thank you Jesus. Thank you Holy Spirit. ஆண்டவரே, எங்களுடைய போதகரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே வேத வசனத்தை ஆண்டவரே தியானிக்கும்படி கரம் இருக்கட்டும். கரம் அவரோடு மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய சபை மக்களுக்கு தேவையான வார்த்தை அவர் நாவிலிருந்து வரும்படியாக கிருபை செய்திருக்கும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பேசுகின்ற ஆண்டவரே எல்லோரும் பேசும்படியாக இந்த செய்தி அமைய கிருபை செய்யும் ஆண்டவரே. சமூகத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறேன். ஜீவன் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord, praise the Lord. காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பாஸ்டர் பிலிப் ஆனந்த் அவர்கள் கொண்டு வர போகிறார்கள். கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். ஆண்டவரே, என்னோடு பேசும்.
என்று நாம் காத்திருப்போமா? பாஸ்டர் தெளிப்பானந்த் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள், கேட்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யோவான் கிறிஸ்துவ சபை விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆன்லைன் மூலமாக இந்த இணையதளத்தின் வழியாக உங்களோடு கூட நாங்கள் கர்த்தரை ஆராதிப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த இணையதளத்தின் வழியாக நாங்கள் உங்களோடு கூட இணைந்திருப்பதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கால வேளையில, இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகால வேளையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவாராக. ஒரு நிமிஷம் நம்முடைய சிரங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக. பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சி நாளிலே ஆண்டவரே, இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் எங்களுடைய விசுவாச மக்கள் ஆண்டவரே தங்கள் வீடுகளிலே அமர்ந்து இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே டிவி நிகழ்ச்சியின் மூலமாக இந்த யூடியூப் சேனல் வழியாக ஆண்டவர் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அந்த இருபுறமும் கருக்குள்ள வார்த்தை எங்களோடு பேசட்டும். ஆண்டவரே, வசனத்தை கேட்கிற அமர்ந்திருக்கிற ஆவலோடு காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளோடு நீர் பேசும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 3 வாரங்களாக ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஐயோ என்றதான தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இந்த வாரத்திலும் கூட இந்த ஓய்வு நாளில் கால வேளையில கூட தொடர் செய்தியை நாம் கவனிப்போம், தியானிப்போம். இந்த செய்தி இந்த வாரத்தோடு கூட நிறைவு செய்கிறது. சுவாச மக்கள் கவனத்தோடு கூட தேவ செய்தியை கேட்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், வஞ்சிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லியும், இரண்டாவதாக கலகம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு ஐயோ என்று சொல்லியும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்ப்போம், கர்த்தருக்கு எதிராக வழக்காடுகிறவர்களுக்கு ஐயோ என்றும், பெற்றோரை மதிக்காதவர்களுக்கு ஐயோ என்றும், எகிப்தை நம்புகிறவர்களுக்கு ஐயோ என்றும் நாம் பார்ப்போம். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மண்ணோடுகளை கொத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்னை செய்கிறாயோ என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியானது அவரின் கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தருக்கு எதிராக, அவருடைய பிரதிநிதிகளுக்கு எதிராக, அவரால் நியமிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இன்றைக்கு வழக்காடக்கூடியவர்கள் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து வருகிறபடினாலே, உலகத்தினுடைய நிறை குறைகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்து வருகிறபடினாலே, உலகத்தில் நடந்து வரக்கூடிய அரசியல் சம்பவங்களை பார்த்து வருகிறபடினாலே, உலகத்தினுடைய ஆட்சியாளர்களை நாம் பார்த்து வருகிறபடினாலே, நம்மை ஆட்சி செய்கிறவர்களை நாம் பார்த்து வருகிறபடினாலே, அவரிடத்தில் இருக்கக்கூடியதான குறைகளை நாம் பார்க்கிறபடினாலும், அவர்களை நாம் விமர்சிக்கிறபடினாலும், அவர்களோடு கூட நாம் வழக்காடுகிறபடினாலும், இன்றைக்கு இப்படிப்பட்டதான இந்த மனநிலையிலிருந்து விசுவாசிகள் தெளிவுள்ளவர்களாக இன்றைக்கு காணப்படவில்லை. நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு எதிராக வழக்காடி கொண்டிருக்கிறோம். அதுதான் வசனம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஏசாயா சொல்லியிருக்கிறார், மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்தும்
தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. நாம் எந்தெந்த விஷயங்களிலே ஆண்டவரோடு கூட வழக்காடி கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில சம்பவங்களை எல்லாவற்றையும் நாம் வைத்து ஆண்டவரோடு கூட போராடி கொண்டிருக்கிறோம், ஆண்டவரோடு கூட வழக்காடு. என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஏன் ஆண்டவரே நடக்கணும், நடந்தது, ஏன் வாழ்க்கை ஏன் இதை அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் ஆண்டவரோடு கூட வழக்காடி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று நாம் சொல்ல வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடைபெறுவதில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அரங்கேற போவதில்லை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு செயல்கள், ஒவ்வொரு காரியங்கள் எல்லாம் தேவன் திட்டம் பண்ணினவைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறவைகள் என்பதை நாம் அறிய வேண்டும். ஒருவேளை நமக்கு எதிராக நடக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை நாம் நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நான் எந்த இடத்தில் நான் தவறினேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எந்த இடத்துல நான் தவறினேன், எந்த இடத்துல கீழே விழுந்தேன், எந்த இடத்துல நான் சறுக்கினேன் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எனக்கு அன்பானவர்களே. ஆகவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமானால் நாம் நியாயத்திற்கப்படுவோம் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்காமல் இன்றைக்கு தேவனோடு கூட வழக்காடுகிறோம். காரணம் என்னன்னா, நம்மை மிதமிந்திய பரிசுத்தவான்களாக, மிதமிந்திய நீதிமான்களாக நம்ம எண்ணிக்கொள்கிறோம். அது தவறு. என்று சொன்னா நம்முடைய நீதி அழுக்கான கந்தை என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு முன்பாக சுத்திரம் நாம் எம்மாத்திரம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்திற்கு போகும்போதெல்லாம் நாம் ஒன்று நினைக்கணும், நாம் மண் என்று சொல்லி நாம் நினைவு கூற வேண்டும். பாருங்கள், அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுவதற்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறார் என்று சொல்லத்தகுமோ? களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியையானது அவருடைய கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? ஆண்டவர் என்னை அனுப்பவில்லை, ஆண்டவர் என்னை படைக்கவில்லை, எதர்ச்சியாக ஏதோ ஒரு நடந்தது என்று சொல்லி ஒருவர் சொல்லக்கூடாது. உன்னை ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னை அவருடைய கண்கள் கண்டது என்பதை மறந்து போகக்கூடாது. உன்னை தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்னமே தேவன் நேசித்தார் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. ஒரு தாயானவள் நம்முடைய கருவை சுமக்கும் போது அதை எந்த அளவுக்கு அதிகமாக நேசித்து பாதுகாத்து தன்னுடைய பிரசவ காலம் வரைக்கும் அவள் பிரசவிக்கும் வருவதற்கும் அவள் எவ்வளவு அதிகமாக அந்த குழந்தையை நேசித்தாலோ அந்த வெளிப்படும் போது அந்த குழந்தையை அவள் பெற்றெடுத்து பார்க்கும் போது, கண்விழித்து பார்க்கும் போது மிகுந்த ஆனந்தம் அடைகிறாள், சந்தோஷம் அடைகிறாள். என்னை சுமந்த அந்த கருவை நான் பெற்றெடுத்தேன், அந்த குழந்தையை கண்கள் கண்டது என்று சொல்லி அவர் ஆனந்த சந்தோஷம் அடைகிறார். எனக்கு அன்பானவர்களே, அதை விட மேலாக உன்னை உருவாக்கின ஆண்டவர் உன்னை தாயின் கருவில் ஜெனிப்பிப்பதற்கு முன்பதாகவே, இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, அநேக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. ஆண்டவருடைய கண்கள் உன்னை கண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே அப்படிப்பட்டதான ஒரு தேவனை நாம் எந்த அளவுக்கு இன்றைக்கு அவருடைய இருதயத்தை புரிந்தவர்களாக இருக்கிறோம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம், இன்றைக்கு அவருடைய வாஞ்சியை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய சித்தம் என்பதை நாம் எல்லா விதங்களிலும் உணர வேண்டும். அதை விட்டுவிட்டு தேவனுக்கு விரோதமாக நாம் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக துணிகரமாக நம்முடைய வாயிலே மனம் பதறி பேசிவிடக் கூடாது. என்று சொன்னால் தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய் என்பதை என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. எனக்கு அன்பானவர்களே, இன்னொன்று பாருங்க, நம்மை ஆண்டவர் மண் என்று சொல்லித்தான் நினைவு கூறுகிறார். என்று சொன்னால் மனிதனை மண்ணினாலே சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை ஒருவர் மறந்து விடக்கூடாது. ஆகவே மண்ணான இந்த மனுஷன்
தெய்வத்தை பார்த்து பலவிதமான கேள்விகளை முன்னிறுத்தக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே கர்த்தருக்கு எதிராக வழக்காடக்கூடியவர்களுக்கு ஐயோ. ஏன் என்னை பெற்றாய், ஏன் என்னை ஜெனிப்பித்தாய் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கும் ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. நான் உன்னுடைய வயிற்றில் வந்து பிறந்தேனே என்று சொல்லி யாராயிலும் ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை பார்த்தோ தன்னுடைய தாயை பார்த்தோ சொல்வார்களே, ஆனால் அவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் யார் யாரை கொண்டு எந்த பெற்றோரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்திருக்கிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே நமக்கு தேவன் கொடுத்தவைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த உறவுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். யோபு எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவராக இருந்தானே தவிர தேவனுக்கு எதிராக வழக்காடுகிறவனாக இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய சகோதரர்கள் தான், அவருடைய நண்பர்கள் தான் அவர்களுக்கு எதிராக வந்து அவருடைய நிறை குறைகள் எல்லாவற்றையும் சுட்டி காட்டி பலவிதமாக பேசிக் கொண்டிருந்தார்களே தவிர யோபு தன்னுடைய வாயை திறந்து எந்த விதத்திலும் தேவனோடு கூட அவன் வழக்காடவில்லை, தேவனை எதிர்த்து பேசவில்லை, தனக்கு அனுமதித்த காரியங்களுக்காக அவன் வழக்காடவே இல்லை. எல்லாவற்றுக்காக அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொன்னான். அதற்கு மேற்படியாகவே சொன்னான். என்ன என்று சொன்னால், என்னை கொன்று போட்டாலும் என்னுடைய மனம் அவர் என்ன செய்யும், நம்பும் என்று சொன்னான். அல்லேலூயா. நான் என்னை கொன்று போட்டாலும் அவர் விசுவாசிப்பேன். அல்லேலூயா. என்னை கொன்று போட்டாலும் அவர் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கு நாம் தேவனோடு கூட போர் செய்யாதவர்களாக, தேவனோடு கூட வழக்காடக்கூடியவர்களாக இல்லாமல், தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளுக்காக, எல்லா சந்தர்ப்பங்களுக்காக, எல்லா அனுமதிகளுக்காக, அனுமதி தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் முதலாவதாக உணர வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நடக்கக்கூடியதான சுகவீனமாக இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு கொடுக்க ஆரோக்கியமானாலும் சரி, நமக்கு கொடுக்கக்கூடிய ஆயுளாய் இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களாய் இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு கொடுக்கிற முன்னேற்றங்களாய் இருந்தாலும் சரி, தேவன் நம்மை கொண்டு போகிற நிலைகளாய் இருந்தாலும் சரி, எல்லாம் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே தேவனுக்கு எதிராக வழக்காடுகிறவர்களாய் இல்லாதபடி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்ப்போம், பெற்றோரை மதிக்காதவர்களுக்கு. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 45:10 வாசிக்க கேட்போம். தகப்பனை நோக்கி ஏன் என்னை ஜெனிப்பித்தாய் என்றும், தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பெற்றோரை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் பெற்றோரை கனம் அணுகிறோம், எந்த அளவுக்கு பெற்றோரை எல்லா விதங்களிலும் முன்னிறுத்துகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அநேக அனாதை இல்லங்கள் இருக்கிறது, அநேக முதியோர் இல்லங்கள் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஏன் அநேக முதியோர் இல்லங்கள் இன்றைக்கு தேசத்தில் காணப்படுகிறது என்று சொன்னால், அநேக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை மதிக்காததுனாலும், தங்களுடைய பெற்றோரை கனம் பண்ணாதனாலும், தங்கள் பெற்றோரை நேசிக்காதனாலும் தான் இந்த உலகத்திலே அநேக முதியோர் இல்லங்கள் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளை அந்த வளர்த்தெடுத்து ஆளாக்கி நல்ல நிலைமையில் உருவாக்கி கொடுத்ததான அந்த பெற்றோரை இன்றைக்கு தங்களுடைய வீடுகளிலே இன்றைக்கு வைத்து பராமரிக்காத பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் இன்றைக்கு அநேக சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால், கொஞ்சம் வசதி வந்து விட்டார்கள் என்று சொன்னால், அவருடைய வாய்ப்புகள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு பெற்றோர்களை இன்றைக்கு புறந்தள்ளக்கூடியதான பிள்ளைகளை இன்றைக்கு நாம் தேசத்திலே பார்க்கிறோம். அவர்களுடைய வசதி வாய்ப்புகளை பார்க்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்க்கைப்படக்கூடியதான மனைவிகளை பார்க்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்க்கையாய் துணையாய் வரக்கூடியவர்களை பார்த்து இன்றைக்கு தங்களுடைய பெற்றெடுத்த பெற்றோரை உதாசீனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளை
நாம் ஒருவேளை அப்படிப்பட்டவர்களாக நாமும் அப்படிப்பட்ட கூட்டத்தாரில் நாம் இருப்போமே ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை அவர்களை விட மோசமான நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. காரணம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, பெற்றோரை மதிக்காதவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் நீ வெளிவருவதற்கு, நீ வருவதற்கு அவர்கள் காரணமாக இருந்தார்களே, அவர்களை கர்த்தர் பயன்படுத்தினாரே, அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தாரே, அவருடைய சந்தானத்தை ஆசீர்வதித்தாரே. தேவன் ஆசீர்வதிக்காமல் ஒருவரும் சுத்திரம் குழந்தை பெயரை பெற்றெடுக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களை, காரணம் என்னவென்று சொன்னால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் பெறப்படுகிற ஈவு என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டதான ஈவு தேவனிடத்திலிருந்து வந்தது. அப்ப அதற்கு காரணம் யார் என்று சொன்னால் ஆண்டவர் அதற்கு காரணம். அல்லேலூயா. புத்திர சந்தானத்துக்கு யார் காரணம் என்று சொன்னால் அந்த இருவர் காரணம் அல்ல, அவர்களை ஆசீர்வதித்த தேவன் அதற்கு காரணம். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே அவர் அப்படிப்பட்டவர்களை நாம் இன்றைக்கு எப்படியாக உதாசீனம் பண்ணுகிறோம், எப்படியாக நாம் கனவீனப்படுத்துகிறோம் என்பதை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சரியான ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உண்மையான ரட்சிப்பை பெற்றிருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உண்மையான அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் பெற்றோரை நீங்கள் எல்லா விதத்திலும் கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை நீங்கள் மதித்து நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு அநேக பிள்ளைகள் உதாசீனமாய் பேசுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். போயும் உன் வயிற்றுல நான் பிறந்தேன் பாரு அப்படின்னு சொல்லி மனம் நொந்து கொள்ளக்கூடியதாக அநேக பிள்ளைகள் காணப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த பெற்றோருடைய வயிற்றில் பிறந்ததுனால்தான் நாம் இப்படி இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் வேறு ஒருவரிடத்தில் பிறந்ததுதான் நம்முடைய நிலைமை எப்படியா இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது சொல்ல முடியாததா இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றெடுத்த பிள்ளைகளை சுத்திரம் இன்றைக்கு வீசி எரிந்து போகக்கூடியதான அநேக தம்பதிகள் காணப்படுகிறார்கள். பிள்ளைகளை உதாசீனப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அநாத ஆசிரமங்களில் வீட்டு எனக்கு பிறக்கல என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தேசத்திலே அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய தேசம் தமிழ்நாட்டிலே மதிப்புக்குரிய செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தொட்டில் குழந்தை என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதிலே பாருங்கள், தூக்கி எரியப்பட்டதான பிள்ளைகளை அவர்கள் அரசு பிள்ளைகளாக வளர்த்தெடுத்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இப்படியெல்லாம் சமுதாயத்திலே இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நம்மோடு கூட வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, நம்மை சகலவற்றிலும் அவருடைய கஷ்ட நஷ்டங்களிலும் அவருடைய பிரயாசத்தை செலவு செய்து அவருடைய உழைப்பை குடித்து ரத்த வேர்வையை சிந்தி நம்மை காப்பாற்றி நமக்கு அனுதினம் ஆகாரம் கொடுத்து நமக்கு உடுப்பை கொடுத்து நம்மை அழகு பார்த்து நம் நல்லா இருக்க வேண்டும், நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி கடன்களை பெற்று கடன்களை வாங்கி பிள்ளைகளை வளர்த்ததான எத்தனை பெற்றோர்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டதான பெற்றோர்களை நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு கணத்தை கொடுத்து வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்து வைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு அவர்களை மரியாதை செய்கிறோம், எந்த அளவுக்கு அவர்களை ஹானர் பண்ணுகிறோம், அவர்களுடைய இருப்பிடத்தை நம்ம இன்றைக்கு கொடுத்திருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் சாதாரணமாக அவர்களை சொல்லி இன்றைக்கு நாம் கிடைத்திருக்கிறோமா? தட்டி யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே வேதத்தை அறியக்கூடியவர்கள் அதிகமான கணக்கை நாம் ஒப்புவிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. சத்தியத்தை அறியாதவர்கள் சுத்திரம் அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சத்தியத்தை அறிந்த நாமோ, தேவனுடைய வார்த்தை அறிந்த நாமோ, சுத்திரம் இந்த காதுகளினாலே சத்தியத்தை கேட்கிற நாமோ இன்றைக்கு அநேக சுத்திரம் கணக்குகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மறந்து விடாதீர்கள். அன்பான பிள்ளைகள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும் எவ்வளவு வயதானாலும் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் பிள்ளைகள் தான். அதை மறந்துவிடக்கூடாது. வளர்ந்துவிட்டு என்று சொல்லி நீங்கள் தனித்தனமாக உங்கள் பெற்றோர்களை நீங்கள் பேசி அவருடைய இருதயத்தை புண்படுத்தி விடாதீர்கள், வேதனைப்படுத்தி விடாதீர்கள். அவர்கள் ஒருவேளை இந்த பிள்ளையை பெற்றதற்காக ஒருவேளை வேதனைப்படுவார்கள், ஆனால் உன் வாழ்க்கையில் அது சாபமாக கணிக்கப்படும்.
சாபமாக வரும். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே நீங்கள் நன்றாய் இருக்க முடியாத இந்த உலகத்தில் உங்கள் பெற்றோருடைய வயிற்றுச்சலை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திரம் நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட்டை ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, யார் பெரியவர்களை மதிக்கிறார்களோ, பெற்றோரை யார் மதிக்கிறார்களோ, மூத்தவர்களை யார் மதிக்கிறார்களோ அவர்கள் கனத்துக்குரியவர்களாக கனவான்களாக மாறுவார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்முடைய பெற்றோரை எந்த அளவுக்கு மதிக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உயர்வுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்று சொன்னார் நம்முடைய பெற்றோர்கள் தான். அவர்கள் இல்லை என்று சொன்னா நாம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே உனக்கு எந்த வித ப்ரமோஷன், எந்த விதமான உயர்வு கொடுத்தாலும், உன்னுடைய விருதானாலும், உன்னுடைய கௌரவமானாலும் அதை அவர்களுடைய பாதத்திலே வைத்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தலைக்கு ஆசீர்வாதம். அதைதான் வேதம் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு அன்பாக மூன்றாவதாக எகிப்தை நம்புகிறவர்களுக்கு ஐயோ. ஏசாயாவின் திருக்குறள் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 31 சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அப்படின்னா என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா, இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்துக்கு தங்களுடைய கவனத்தை திருப்பினார்கள். ஓங்கிய புயத்தினாலே விடுதலையாக்கி கொண்டு வந்த ஆண்டவரை அவர்கள் நம்பாமல், அதற்கு காரணமாய் இருக்கக்கூடிய மோசையை அவர்கள் விசுவாசிக்காமல், அவர்களுடைய மனம் எதை திரும்பி பார்த்தது என்று சொன்னால், அடிமைப்பட்டு கிடந்ததான அந்த தேசத்தை தான் அவர்கள் திரும்பி நோக்கி பார்த்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உன்னை இந்த பெற்ற ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்து உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சகதியிலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். உலகத்தினுடைய எல்லா நிலைகளுக்கு தப்பி, ஆக்கினைகளுக்கு தப்பி, நரகத்துக்கு தப்பி கர்த்தர் நல்ல நித்திய ஜீவனை கொடுக்கும்படி நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில நாம் மீண்டும் ரட்சிக்கப்படாத அந்த கூட்டத்தை திரும்பி பார்க்க கூடாது. ரட்சிக்கப்படாத அந்த நிலையை நம்ம பார்க்க கூடாது. மீண்டும் சுந்தரம் அந்த பாவ சகதியை நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்க கூடாது. இங்கு இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்களாம் என்று சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதனால் அப்படிப்பட்டதான ஒரு எகிப்தினுடைய நிலையை அவர்கள் பின்னோக்கி அவருடைய பார்வை இருந்தது. அது ஆண்டவருக்கு பிடிக்காமல் இருந்தது. அல்லேலூயா. எகிப்தை விட்டு விட்டு வந்த பிறகு அந்த எகிப்தை அவர்கள் நினைக்க கூடாது என்று சொல்லித்தான் ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. நம்ம விட்டு வந்த எந்த ஒரு பழைய நிலையை நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவ நிலைகளை திரும்பி பார்க்க கூடாது. நீ வளர்ந்த நிலையை திரும்பி பார்க்கலாம், கஷ்டப்பட்டதை நினைச்சு பார்க்கலாம், நீ எந்த நிலைமைக்கு வந்த அப்படின்றத நினைச்சு பார்க்கலாம். ஆனா நீ சகதியில் இருந்த பத்தியா, அடிமை நிலத்தில் இருந்த பத்தியா, சிறுமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்த பத்தியா, சாத்தான் உன்னை அமுக்கி வைத்திருந்தான் பத்தியா, அதை ஒரு நாள் நினைக்காத. மீண்டும் சாத்தான் அதை நினைக்க உன்னை என்ன செய்வான்? தூண்டுவான். உன்னை மீண்டும் அந்த பாவத்துக்கு உன்னை திருப்பி கொண்டு போவதற்கு அவன் முற்படுவான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வேசித்தனத்திலிருந்து வெளிவந்தவர்கள், விபச்சாரத்திலிருந்து வெளிவந்தவர்கள் ஆனாலும் சரி, அல்லேலூயா, எந்த விதமான பொல்லாத அருவருப்பான காரியங்களிலிருந்து நீங்கள் வெளிவந்தவர்களா இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை நீங்கள் மீண்டும் நினைக்காதீர்கள். அல்லேலூயா. நினைக்காதீர்கள். அது நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் கர்த்தர் பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்து நம்மை அதிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாற்றமா இருந்த நம்மை மாசமாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா.
வாசனை உள்ளவர்களாக நம்மை ஆண்டவர் மாற்றிருக்கிறார். நல்ல நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கும் போது மீண்டும் ஏன் அந்த பழைய நிலையை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே. ஆகவே எகிப்தை நம்புகிறவர்களுக்கு ஐயோ என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சுய பலத்தையோ சுய ஞானத்தையோ சுய அந்தஸ்தையோ நமக்கு இருக்க கௌரவத்தையோ நமக்கு இருக்க ஆஸ்தியையோ நமக்கு இருக்கக்கூடிய பணத்தையோ நமக்கு இருக்கக்கூடிய இடத்தையோ தேவ பிள்ளைகள் ஒரு நாள் நம்பாதீங்க. அவைகள் எல்லாம் நம்மளை ஒண்ணு என்ன செய்யாது, உயர்த்தாது, நல்ல நிலைமைக்கு கொண்டு வராது. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மை உயர்த்த முடியும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உலகத்தில் நிலைகளிலே பொறுமையாய் இருந்தவர்கள் இன்றைக்கு பெரிய ஒரு சாதனையாளர்களாக மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எத்தனை அளவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதற்கு நேராகத்தான் நம்ம போக வேண்டுமே தவிர நம்ம விட்டு வந்ததான பழைய நிலையை நம்ம நோக்க கூடாது. அல்லேலூயா. தேவ பிள்ளை, சுய பலத்தை நம்பாதீர்கள், சுய ஞானத்தை நம்பாதீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவைகள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நம்மை பலப்படுத்துகிற ஒருவர் உண்டு. அல்லேலூயா. நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒருவர் உண்டு. எல்லாவற்றையும் சமதரிக்க செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு ஒருவர் உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. ஆகவே அங்கு அநேக ரதங்கள் இருக்கிறது, அநேக குதிரை வீரர்கள் இருக்கிறார். காரணம் என்னன்னா, எகிப்து பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு நாகரிகம் நிறைந்த ஒரு பெரிய ஒரு சிட்டி. ஆகவே எகிப்தை யாராலும் எந்த நாடுகளாலும் ஓவர்டேக் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு இடமா இருந்ததான எகிப்து. ஆகவே தான் அந்த இடத்துல 430 ஆண்டுகளுக்கு மேலே வசித்ததான இந்த எபிரேயர்கள் என்ன செய்ய முடியல, எகிப்தை என்ன செய்ய முடியல, மறக்க முடியல. அவர்கள் மீண்டும் அந்த எகிப்தை அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவரோ திரும்பி என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது, பார்க்கவே கூடாது, எகிப்தை நீங்க பார்க்க கூடாது என்று சொல்லி தேவன் விரும்பினார். அல்லேலூயா. அங்குள்ள நிலைகளை நீங்கள் பார்க்காதீர்கள் என்று சொல்லி விரும்பினார். எகிப்தை நம்புகிறவர்களுக்கு மீண்டும் எகிப்துக்கு போனா நல்லா இருப்போம் அப்படின்ற எண்ணம் தேவ பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஆண்டவரை நம்ம விட்டுட்டா, அல்லேலூயா, சத்தியத்தை விட்டுட்டா, உபதேசத்தை விட்டுட்டா, சபையின் ஐக்கியத்தை விட்டுட்டா, நம்மை விட ஒரு கேடுகட்ட நிலைமைக்கு யார் என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. எனக்கு அன்பானவர்களே, ஆகவே கர்த்தர் நம்மை ஒரு நிலையிலிருந்து நம்மை கொண்டு வந்தார் என்று சொன்னால், அந்த நிலையில நின்று நாம் உயர்ந்து போவதற்கு ஆசைப்பட வேண்டுமே தவிர, உயர்ந்த எண்ணங்கள் உடையவர்களாக மாற வேண்டுமே தவிர, மேலானவைகளை சிந்திக்க வேண்டுமே தவிர, மேலானவைகளை எதிர்பார்க்க வேண்டுமே தவிர, கீழானவைகளை என்ன செய்யக்கூடாது, நம்ம பார்க்க கூடாது. எகிப்து கீழானவைகள். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தேசமோ கானான் தேசம். அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது நல்ல தேசம். அப்படிப்பட்ட தேசத்தை பார்க்காதபடி எபிரேயர்கள், இஸ்ரவேலர்கள் எதை நோக்கி பார்த்தார்கள் என்று சொன்னார், எகிப்தை நோக்கி பார்த்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நமக்காக ஒரு அழகிய தேசத்தை வாக்குப்படி இருக்கிறார், அழகிய ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. பசித்தாகம் இல்லாத, இன மொழி இல்லாத, இன வெறி இல்லாத, மன வெறி இல்லாத ஒரு நாட்டை ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட மேலானவைகளை நம்முடைய கண்கள் நோக்க வேண்டுமே தவிர கீழே இருக்கக்கூடிய காரியங்களை நோக்கக்கூடாது. இந்த உலகத்தை நோக்காதீர்கள். ஆகவே மேலானவைகளை நோக்குவோம். ஆண்டவர் நிச்சயம் நமக்கு அதற்குரிய கிருபைகளை தருவார். நான் 3 குறிப்புகளை பார்த்தோம். கர்த்தருக்கு எதிராக வழக்காடுகிறவர்களுக்கு ஐயோ, பெற்றோரை மதிக்காதவர்களுக்கு ஐயோ, எகிப்தை நம்புகிறவர்களுக்கு ஐயோ. நாம் இன்றைக்கு சொல்றோம், இந்த 3 குறிப்புகளை நம்முடைய சிந்தையில் நிறுத்துவோம். ஆண்டவரே, நான் ஒருவேளை என் பெற்றோரை மதிக்காதவனாக, நான் வழக்காடக்கூடியவனாக, நான் மீண்டும் பழைய நிலையை யோசிக்கக்கூடியவனாக, பழைய விட்டு வந்ததான பாவங்களினுடைய சகதிகளை நோக்கக்கூடியவனாக இருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவரை எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு மீண்டும் நான் தள்ளப்படாதபடி நான் மேலானவைகளையே நோக்க எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி இருக்கிற இடத்துல நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவர் கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்தின்படி ஐயோ எனக்குடைய சாபத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்காதபடி,
ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நாங்கள் பிறரை ஆசீர்வதிக்கக்கூடியவர்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவர் பிறரை சபிக்க கூடாது, பிறரை நாங்கள் வாழ வைக்க வேண்டும். ஆண்டவர் பிறருக்கு எங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையிலே தான் எங்களை ஆண்டவர் நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவர் நாங்கள் சாபத்துக்குரியவர்களாக, வேதனைக்குரியவர்களாக, புலம்பலுக்குரியவர்களாக, ஆண்டவரே அகல பாதாளத்துக்குரியவர்களாக அல்ல ஆண்டவர், நாங்கள் மேன்மைக்குரியவர்களாக, பரலோக ராஜ்யத்தின் குடிமகன்களாக நாங்கள் வாழும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபை மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட இந்த காலவேளையில தங்கியிருக்கட்டும். தொடர்ந்து எங்களை நடத்தும் மீதியான ஆராதனைகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி விசுவாச மக்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இப்பொழுதும் நாம் தொடர்ந்து கர்த்தரை துதித்து நாம் ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அதிகமான நேரங்கள் நமக்கு இல்லை. பாஸ்டர் ஆனந்த் அவர்கள் 15 நிமிடங்கள் நமக்கு துதித்து பாடி கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஆராதனை நடத்துவார். அடுத்த ஒரு 15 நிமிடங்கள் கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்போம். கர்த்தருடைய பாதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை முழுமையாய் நாம் இன்றைக்கு பெற்றவர்களாய் கடந்து செல்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தத்தை விட்டு நகர வேண்டாம். அதே இடத்தில் உட்காருங்கள். துதித்து பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். பிறகு 15 நிமிடங்கள் கர்த்தருடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தோடு நாம் இந்த ஆராதனையை நிறைவு செய்வோம். இப்பொழுது பாஸ்டர் ஆனந்த் நம்மை துதித்து பாடி ஆராதனை நம்மை நடத்துவார்கள். இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வீடுகளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி, தேவனை தொழுது கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நன்றி. Thank you.
வல்ல இயேசு நம் தேவன் என்றும் அவர் நம் தேவன் வல்ல இயேசு நம் தேவன் என்றும் அவர் நம் தேவன் ஹalleluya நேரம் நமக்கு அதிகமாக இல்லாத காரணத்தினாலே நாம் வெகுவாய் நாம் கடந்து செல்வோம் ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆத்மநாதன் இயேசு உம்மை ஆராதிக்கிறோம் என்ற பாடலை எங்களோடு கூட சேர்ந்து விசுவாச மக்கள் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் நம் ஆராதனைக்குள்ளே செல்வோம் ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆத்மநாதன் இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆத்மநாதன் இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றோம் அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடுவோம் அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடுவோம் அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆத்மநாதன் இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கின்றோம் இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம் அன்று உங்கள் முகம் கண்டு ஆராதிப்போமே இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம் அன்று உங்கள் முகம் கண்டு ஆராதிப்போமே ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆத்மநாதன் இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆவியோடு
நாங்கள் ஆவியோடு ஆராதனை செய்கிறோம், உண்மையோடு ஆராதனை செய்கிறோம், உம்மை புகழ்ந்து ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்தி ஆராதனை செய்கிறோம். நீ ஒருவரே தேவன், நீ ஒருவரே ரட்சகர், ஒருவரே மீட்பர், ஒருவரே சகாயர், ஒருவரே வைத்தியர். ஆண்டவரே, இந்த கொரோனாவிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கக்கூடிய ஒரு நல்ல தெய்வம் இருப்பீர் என்று சொன்னால் நாங்கள் வழிபட்டு ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் விசுவாசிக்கக்கூடியவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. மரித்துக் கொண்டிருக்கிற அநேகரை ஆண்டவரே நீர் பிழைத்து வாழும்படியாய் செய்வீராக. உம்முடைய வல்லமையை இந்த தேசத்திலே வெளிப்படுத்துவீராக. கொரோனாவினுடைய 2வது அலையின் தாக்கத்திலே ஆண்டவரை மடிந்து மாண்டு கொண்டிருக்கிற மரணத்தின் விளிம்பிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த தேசத்திலிருந்து தூக்கி எடுத்து அதற்கு தேவையான எல்லா கட்டமைப்புகளை கட்டும்படியாக அமைக்கும்படியான பணிகளை ஆண்டவர் புதிய அரசு மேற்கொள்ளும்படியான ஞானத்தை, சத்துவத்தை, சாமர்த்தியத்தை, சாதுரியத்தை, வலிமையை, அதற்குரிய பொருளாதாரத்தை, அதற்குரிய எல்லா வழிமுறைகளை கர்த்தர் தேசத்தில் வாய்க்க செய்வீராக. எங்கள் தேசம் இதிலிருந்து மீண்டு வெளிவரட்டும் ஆண்டவரே, மீண்டு வெளிவரட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற அநேக பரிசுத்தவான்களை நினைக்கிறோம், ஊழியர்களை நினைக்கிறோம், விசுவாசிகளை நினைக்கிறோம், குடும்பங்களை நினைக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஏழை மக்களை நினைக்கிறோம், நடுத்தர மக்களை நினைக்கிறோம். ஆண்டவர் வசதி வாய்ப்பற்ற நிலையில இருக்கக்கூடிய போராடி கொண்டிருக்கிற மக்களை நினைக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் காப்பாற்றி ரட்சி இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய தலைமை போல கொண்டு வருவார். கர்த்தருடைய செய்தி ஜெபத்தோடு இருந்து கேட்போம். ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் உங்கள் இல்லத்திலேயே நாங்கள் தோன்றி தொலைக்காட்சி மூலமாக, யூடியூப் மூலமாக, செல்போன் மூலமாக உங்களோடு கூட நாங்கள் இந்த ஆராதனை நடத்துவதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு செய்தியை எனக்கு தந்தார். இந்த செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய அதிசயமான கிரியைகள். தேவனுடைய அதிசயமான கிரியைகள். கண்களை மூடி ஜெபிப்போமா? பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது எங்கள் செவியை சாய்த்து கேட்கிறோம். நீ பேசு. எங்கள் செவியையும் இருதயத்தையும் விருத்த சேதனம் செய்து காத்திருக்கிறோம். நாதா, நீ பேசு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார். இன்றைய செய்தியுடைய தலைப்பு தேவனுடைய அதிசயமான கிரியைகள் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இதற்கு கீவேர்டாக சங்கீதம் 139 சங்கீதம் 14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 139 சங்கீதம் 14 வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். என அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிரமிக்கத்தக்க வகையில் ஒரு ஆணையில்
ஒரு பெண்ணையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆண்களை படைத்த விதம், பெண்களை படைத்த விதம் நினைக்கிற போது அது மிகவும் பிரமிக்கத்தக்க வகையில் தான். எனக்கு அன்பானவர்களே, பிரமிக்கத்தக்க வகையில் படைக்கப்பட்ட நம்முடைய சரீரத்தில் பல ரோகங்கள் பிடித்து ஆட்டி அழக்கழித்துக் கொண்டிருக்கிறது. பலவிதமான போராட்டங்களுக்குள்ளாக ஒரு மனிதன், ஒரு மனுஷி திணிக்கப்பட்டு மனதளவில் அழக்கழிக்கப்படுவது மட்டுமல்லாமல் சரீர அளவிலும் அவன் அழக்கழிக்கப்பட்டவனாக இருக்கிறான். நன்றாய் ஆரோக்கியமாய் உடல் பலத்தோடு இருக்கிறவர்களையும் நாம் பார்க்கிறோம். அதே வேளையில் ஆரோக்கியமே இல்லாத நிலைமையிலே கூடி குருவி இருக்கிற மக்களையும் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் மரண படுக்கையிலே ஒரு மனுஷன், ஒரு மனுஷி போராடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆக்சிஜன் தட்டுப்பாடினாலே கொரோனா பிணியில் உள்ளவர்கள் எவ்விதமான ஒரு பாடு, எவ்விதமான மரண அவஸ்தைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு மேலா என்னோடு நெருங்கி பழகின அண்ணன் K.S. வில்சன் அவர்கள் அநேக பாடல்களை அவர் எழுதி திருச்சபைக்கு தந்திருக்கிறார். அவருடைய பாடல்கள் அநேக சபைகளில் பாடப்படுகிறது. நான் அயல் நாடுகளுக்கு சென்ற போது அங்கேயும் அவருடைய பாடல்களை பாடி ஆராதிக்கிறதை கண்டு சந்தோஷமாய் சொன்னேன், எங்க அண்ணன் K.S. வில்சன் அவர்கள் பாடின பாடல்கள். இந்த நாளிலும் நான் அவருடைய இழப்பை அறிந்து யோவான் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக மிகுந்த மன வருத்தத்தை தெரிவித்து இதன் மூலம் நான் பதிவு செய்கிறேன். அன்பான அக்கா மிஸ்ஸஸ் K.S. வில்சன் அவர்கள் அன்பு அறிந்தவர்கள், என்னை தம்பி என்று அன்போடு கூட அழைக்கக்கூடிய ஒரு பாசமுள்ள ஒரு சகோதரி. கர்த்தர் அவர்களை ஊழியத்தில் அண்ணனை விட அதிகமாய் அவர்களை பயன்படுத்துவார் என்பதில் சிறிதேனும் ஐயமில்லை. அவர் விட்டு சென்ற ஊழியம் அவருடைய மகளும் அன்பு அக்காவும் அருமையாய் செய்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான ஒரு பெரிய அழிவை நோக்கியும் நமக்கு பிரியமான அநேகரை நாம் இழந்து கொண்டும் காணப்படுகிறோம். இவையெல்லாம் பார்க்கின்ற போது இதை குறித்த ஒரு சிந்தனையின் போராட்டம், ஜெப போராட்டம் எனக்குள் உண்டான போது உதித்ததுதான் இந்த பிரசங்கம். 2 குறிப்புகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். எஞ்சிய நேரத்தில் நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லட்டும். முதலாவது ஜீவ சுவாசம், இரண்டாவது ஜீவ பாதுகாப்பு. இந்த 2 குறிப்புகளில் காணப்படக்கூடிய ஒரு உன்னதமான சத்தியத்தை நாம் கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, ஜீவ சுவாசம் என்பது நாம் சுவாசிப்பதின் மூலமாக நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்பதை நமக்கு அறிவிக்கிறது. சுவாசத்தின் மூலம் வரும் ஜீவன். ஆனால் இங்கே ஜீவ சுவாசம் என்ற வார்த்தை யாருக்கு கொடுக்கப்படுகிறது, யாருக்கு கொடுக்கலாம் என்பதை இந்த செய்தியின் முடிவில் அதை நீங்கள் பார்ப்பீர்கள். எனவே தான் இந்த செய்தியுடைய தலைப்பில் உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய அதிசயமான கிரியைகள். I come to the first point, ஜீவ சுவாசம். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Genesis chapter 2 verse 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அன்பு விசுவாச மக்களே, வேதத்தை திறந்து வாசித்து பாருங்கள். அழகாய் சொல்லுகிறது, மனுஷனை கர்த்தர் பூமியின் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான்.
ஆண்டவர் ஒரு ஆணை முதலாவதாக படைக்கிறார். களிமண்ணினாலே தன் சாயலாகவே தான் எப்படி இருக்கிறோம் என்ற அதன் அடிப்படையிலே தான் ஆண்டவர் அந்த ஆணை அந்த மண்ணினால் உருவாக்குகிறார். அழகான ஒரு மண் பொம்மை ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. அடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அந்த மண்ணின் உள்ள அந்த மூக்கில் அவர் தன் வாயை வைத்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிற போது அந்த மண் சரீரமாகிறது, எலும்புகள் உருவாகிறது, நரம்புகள் உருவாகிறது, ஒவ்வொரு அவயங்களும் உருவாகிறது. ஆண்டவர் எவ்வளவு அழகாய் உள் உறுப்புகளையும் வெளி உறுப்புகளையும் வெளி தோற்றத்தையும் உள் தோற்றத்தையும் அவர் படைத்து அவர் செய்த ஒரு அதிசயமான ஒரு கிரியை என்ன தெரியுமா? அவருடைய ஜீவ சுவாசத்தை, அவருடைய சுவாசத்தை, அதாவது ஜீவ சுவாசத்தை அந்த மண் பொம்மையிலே அவர் ஊதுகிறார். உடனே அவன் ஜீவ ஆத்துமாவாகிறான். ஆண்டவர் இவ்விதமாகத்தான் மனிதனுக்கு ஜீவன் தந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற ஜீவன் எடுபடாது. அவர் சித்தம் இல்லாமல் ஒரு வியாதி நம்மை தொடாது. அவர் சித்தம் இல்லாமல் நாம் மரணிக்க முடியாது. அவர் சித்தம் இல்லாமல் மரணத்தின் விளிம்பிலே நாம் போக முடியாது. அவர் கட்டளையிட்டால் மாத்திரம்தான் எல்லாம் நடக்கும். நம்மில் அநேகருக்கு கேள்வி, இவர் ஏன் மரித்தார், இவர் ஏன் மரித்தார், அவர் ஏன் மரித்தார், அந்த பாஸ்டர் ஏன் மரித்தார், இந்த பாஸ்டர் ஏன் மரித்தார். எனக்கு அன்பானவர்களே, நீண்ட ஆண்டு காலங்கள் எனக்கும் அன்பு தாயார் யாகமா அவர்களுக்கும் பழக்கமான அங்கிள் பாண்டியன் அவர்கள் ராயபுரத்திலே இருக்கிறார்கள். அவருக்கு கொரோனா, அவருடைய மனைவிக்கு கொரோனா, அவருடைய மகனுக்கு கொரோனா. கடைசியில் இளம் வயது உள்ள அவருடைய மகன் கொரோனாவிலே மரித்து போனார். அன்பு அங்கிள் பாண்டியன் அங்கிள் அவர்கள் மரித்து போனார்கள். கணவன் மரித்து போனது மனைவிக்கு தெரியாது. அவர்களும் ஜீவனுக்கு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு இளைய மகன் இருக்கிறார். அவர் பயத்தில் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையாய் வாழ்ந்தவர், கோட்டீஸ்வரனாக இருந்தவர், இன்றைக்கும் அவருக்கு சொத்துக்கள் இருக்கிறது. ஆரம்ப நாட்களில் அதிகமாய் ஊழியத்தை தாங்கினவர். என் ஊழியத்திற்கும் அவர் கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்னோடு அவர் மரிப்பதற்கு முன்னேயும் கூட எனக்கு பழக்கமானார், என்னோடு கூட பேசினார். அவருடைய இழப்பு தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று. ஏன் அங்கிள் பாண்டியன் இறந்தார், ஏன் அன்பு அண்ணன் கே.எஸ். வில்சன் இறந்தார்? கர்த்தருக்கு மகிமை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சித்தம் இல்லாமல் அந்த ஜீவ ஆத்மா எடுபடாது. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் அவருடைய உயிர் பிரியாது. ஆண்டவருடைய சித்தம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். கொரோனா என்ன ஆண்டவரை மிஞ்சினதா? ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்டுதான் எல்லாம் நடக்கிறது. நம்முடைய சரீரம் உச்சத்தலையிலிருந்து உள்ள கால்வரை கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிலையேற பெற்ற ரத்தத்தினால் சிந்தி வாங்கி இருக்கிறார். நாம் எல்லாம் விலைக்கிரயமாக்கப்பட்டவர்கள். எனவே அவர் சித்தமில்லாமல் நம்முடைய சரீரத்தில் ஒரு ரோகமும் ஒரு க்ஷீணமும் வராது. அதே வேளையில் அவருடைய சித்தமில்லாமல் நம்முடைய ஜீவனும் எடுக்கப்பட முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் மரணம், ஒவ்வொரு கோணத்தில் மரணம். சிலர் சிதைந்து மரிக்கிறார்கள், சிலர் சிதறி மரிக்கிறார்கள், சிலர் உடல் கருகி மரிக்கிறார்கள், சிலர் உடல் நசுங்கி மரிக்கிறார்கள், சிலர் பிறந்த உடனே மரிக்கிறார்கள், சிலர் வளர்ந்து மரிக்கிறார்கள், சிலர் வயது முதிர்த்து மரிக்கிறார்கள், சிலர் வயது மூப்பாகி மரிக்கிறார்கள், சிலர் வியாதியில் மரிக்கிறார்கள், சிலர் கொள்ளை நோயில் மரிக்கிறார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு காலரா என்ற ஒரு கொள்ளை நோய் பல ஆயிரங்களை கொள்ளை கொண்டு போனது. எங்கு பார்த்தாலும் மரணம். அப்பொழுது எனக்கு வயது 8 வயது.
எனக்கு 8 வயதாய் இருந்த போது காலரா என்னும் கொள்ளை நோயினால் மக்கள் கொத்து கொத்தாக மடிந்தார்கள். கடவுள் சித்தம் இல்லாமல் ஒரு காலரா கொள்ளை கொண்டு போக முடியாது. ஆண்டவர் சித்தம் இல்லாமல் ஒரு கொரோனா கொள்ளை கொண்டு போக முடியாது. பிரியமானவர்களே, ஏனென்றால் நம்முடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினவர், நம்மை ஜீவாத்துமாக்கினவர் ஆண்டவர் தான். அப்படிப்பட்ட உன்னதமான தேவன் தான். தேவனுடைய அதிசயமான கிரியையினால் நாம் படைக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, ஆதாமுக்குள் ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதினபடியினாலே அவர் ஜீவாத்துமாவானார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அவருடைய ஜீவ சுவாசத்தினால் ஊதி ஜீவ ஆத்மாவாய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எனவே தேவன் தந்த ஒவ்வொரு நாளை குறித்து நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஒரு நாளை துவங்கி ஒரு நாளை முடிக்கிறோமா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். காலை எழுப்பினவுடன் ஆண்டவரை இந்த நாளைக்கான செய்தியிலே உமக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். இந்த நாளில் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை கேட்க வேண்டும். அந்த நாளை முடிக்கிற போது இந்த நாள் முழுக்க என்னை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த ராத்திரி நான் நிம்மதியாய் உறங்கி எழும்ப எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். நாளை தினத்தை குறித்து உமக்கு சித்தமானால் நிறைவேற்றும் ஆண்டவரே, நாளையை காண செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும். இப்படித்தான் நாம் ஜெபித்து ஒரு நாளை துவங்க வேண்டும், ஒரு நாளில் வாழ வேண்டும், ஒரு நாளை முடிக்க வேண்டும். ஜீவ ஆத்மாவாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு தம்பி தங்கச்சி சகோதரி சகோதரியே, ஐயா அம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய ஜீவன் கொரோனா கையில் அல்ல. உங்களை கொரோனா கொள்ளை கொண்டு போக முடியாது. ஆண்டவர் எகிப்தின் கொடிய ரோகத்தை நம்மை விட்டு விலக்குகிறவர். முதல் பிரசங்கத்தில் என் அன்பு தம்பி பிலிப்பானந்த் அவர்கள் சொன்னார்கள் எகிப்தினுடைய கலாச்சாரத்தை குறித்து. நான் எகிப்துக்கே சென்றேன். அந்த கலாச்சாரத்தை எல்லாம் பார்த்து பிரமித்து போனேன். உலகத்திலே கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய முதல் தாய் நாடே எகிப்து தான். அவ்வளவு கலாச்சாரத்தில் நிறைந்த மக்கள், நாகரிகமான மக்கள், அழகான மக்கள், அழகாய் விதவிதமாய் உடுத்தும் மக்கள், அழகான கட்டிடங்கள், அழகான தோட்டங்கள் பார்த்து பிரமித்து போனேன். பிரியமானவர்களே, வேதம் சொல்வது உண்மை. ஒன்றை உங்களுக்கு இந்த நாளின் காலை வேளையிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் ஒரு நாளை காண செய்கிறாரா, ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். பயப்படாதீர்கள், கொரோனாவுக்கு பயப்படாதீர்கள். ஒரு அன்பின் வேண்டுகோள், கொரோனாவை குறித்த நியூஸை அதிகம் கேட்பதை தவிர்த்து விடுங்கள். காலை எழுந்தோடு நியூஸ் பார்க்கிறீர்களா, அதோடு நியூஸை முடித்து விடுங்கள். கொரோனா 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 என்று சொன்னார். ரோட்ல போகும்போது பைக்கு ஆரன் அடிச்சா கூட கொரோனா சவுண்டு கேட்குது. கார் சவுண்டு கூட கொரோனா 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 சவுண்டு கேட்குது. காரணம் என்ன? மக்கள் காதிலே அது அப்படியே விழுந்து விட்டது. கர்த்தருக்கு மகிமை. அதிலிருந்து தயவு செய்து அன்பு தமிழக மக்களே, அன்பு இந்திய மக்களே, வெளிவாருங்கள். அன்பு இந்திய கிறிஸ்தவர்களே, இந்தியாவில் வசிக்கும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களே, தூய யோவான் கிறிஸ்தவ சபை விசுவாசிகளை வெளியே வாருங்கள். அதை குறித்த எண்ணம் ஏக்கம் இல்லாமல் அவற்றின் மீது ஜெயம் தரக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். இரண்டாவது அலையோடு இந்தியா தேசத்தை விட்டு கொரோனா ஒழிய போகிறது என்பதை இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அதை அழித்து ஒழித்து கட்டப் போகிறார். ஆண்டவருக்கு மகிமை. பிரியமானவர்கள், அடுத்து யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்னை அதிகமாய் கவர்ந்தது. என்ன என்று வாசிக்க கேட்போமா? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்னை அதிகமாய் கவர்ந்தது. வாசிக்க கேட்போம். 15:8. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. ஜலம் குவிந்து நின்றது. வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது. வெள்ளம் குவியலாக குவிந்து நின்றது. ஆழமான ஜலம் நடு கடலிலே உறைந்து போயிற்று. நடு கடலிலே உறைந்து போயிற்று. உமது நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது. எப்படியாம்? வெள்ளம் குவியலாய் நிமிர்ந்து நின்றது. ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை செங்கடலை கடந்து வழிநடத்தின விதத்தை பார்க்கிற போது
அவர் ஜனங்களுடைய நிலையை கண்டு பெரும் மூச்சு அவர் பூமியில் விட்டார். அந்த பெரும் மூச்சு அந்த ஜலத்தை குவியலாய் நிற்க செய்தது. அவருடைய வல்லமையை பாருங்கள். தேவனுடைய அதிசயமான கிரியைகள், அவருடைய பெரும் மூச்சு, அவருடைய ஜீவ மூச்சு, ஜீவ சுவாசத்தின் மூச்சு கடலுடைய தண்ணீரை வற்றி போக பண்ணுவது மட்டுமல்ல, உலர்ந்த தரையில் இஸ்ராயேல் மக்கள் நடக்கப்படுகிறது மட்டுமல்ல, ஜலக்குவியலாய் இங்கேயும் அங்கேயும் மதில் சுவரை போன்று நிற்க செய்தது. அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அற்ப கொரோனாவுக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆடி போய்விட வேண்டாம். ஆண்டவருடைய ஜீவ சுவாசம் ஒவ்வொரு நாளும் நமக்குள் இருந்தால், ஜீவ சுவாசத்தினாலே நாம் சுவாசித்துக் கொண்டு இருந்தால், நன்றி உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் விசுவாசியை நீ வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த கொரோனா உன்னை ஒன்றும் செய்யாது. நன்றி கெட்ட விசுவாசியாய் இருப்பாயானால், ஜெபிக்காத விசுவாசியாய் இருப்பாயானால், வேதம் வாசிக்காத விசுவாசியாய் இருப்பாயானால், என் ஆவிக்குரிய கிறிஸ்தவ விசுவாசிகளே, இந்த கொரோனா நம்மை மேற்கொண்டு விடுமே. வேத வாசிப்பும் ஜெபமும் நமக்குள் இருக்குமானால் இந்த கொரோனாவை நாம் ஜெயம் பெற முடியும். அவருடைய ஜீவ சுவாசம் நமக்கு வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் மனுஷனில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும், அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். சர்வ வல்லவருடைய சுவாசம் அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். 33:4 வசனம் யோபு புஸ்தகம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. எனக்கு உயிர் கொடுத்தது. அதுதான் ஜீவாத்மா. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு என்னை உணர்வுள்ளவன் ஆக்கினது. சர்வ வல்லவருடைய சுவாசம் என்னை உயிருள்ளவன் ஆக்கினது. இரண்டாவது குறிப்பாக ஜீவ பாதுகாப்பை குறித்து நான் தியானித்து சில நிமிடங்கள் இந்த செய்தியை நான் சுருக்கி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Genesis chapter 6 verse 18. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும், நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும், உன் மனைவியும், உன் மனைவியும், உன் குமாரரின் மனைவிகளும், உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பேழைக்குள் பிரவேசியுங்கள். கவனியுங்கள். எனக்கு அன்பான நோவாவின் காலத்தில் மிகப்பெரிய ஜலப்பிரளயம் வந்தது. முதலாவது உலகத்தை ஆண்டவர் அழித்த விதத்தை கவனியுங்கள். உலகம் முழுக்க தண்ணீர், ஒருவரும் தப்ப முடியவில்லை. ஒரு மனிதனும் மனுஷியும் தப்ப முடியவில்லை. ஒரு ஜீவராசிகளும் தப்ப முடியவில்லை. மிக உயரமான மலைகள் எல்லாம் நிரம்பினது. அந்த அளவுக்கு ஜலப்பிரளயம் உண்டானது. அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து ஆண்டவர் நோவாவையும் அவருடைய மனைவியையும் அவருடைய மகன்களையும் அவருடைய மருமக்களையும் ஆண்டவர் காப்பாற்றினார். ஏறக்குறைய 8 பேர் அந்த பேழைக்குள்ளே ஜீவ பாதுகாப்பு அடைந்தார். நீ கேட்டுக்கொண்டிருக்கும் என அன்பானவர்களே, நோவா நீதிமானாக உத்தமனாக தேவ மனுஷனாக இருந்தபடியினாலே அந்த ஒரு நீதிமான் நிமித்தம், அந்த ஒரு உத்தமன் நிமித்தம், தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து பேழையை செய்தது நிமித்தம், தேவனுடைய வருகையை எண்ணது நிமித்தம், வரப்போகிற அழிவை விசுவாசித்தது நிமித்தம், தன் குடும்பத்தை எல்லாரையும் அவன் வேலை வாங்கினான். குடும்பத்தார் எல்லாரும் ஒருமனப்பட்டு வேலை செய்தார்கள். பேழை கட்டுவதற்கு உதவி செய்தார். குடும்பத்துடைய ஒரு மனதை ஆண்டவர் கண்டார். நோவாவுக்கு கீழ்ப்படுகிற மனைவி, நோவாவுக்கு கீழ்ப்படுகிற மகன்கள், நோவாவுக்கு கீழ்ப்படுகிற மருமகன்களை ஆண்டவர் கண்டார். எனவே அந்த 8 பேரை மாத்திரம் ஆண்டவர் பேழைக்குள் அனுப்பி சகல ஜீவ ராசிகளையும் ஆண்டவர் பேழைக்குள்ளே சேர்த்து பேழையினுடைய
அந்த சாவியை பூட்டி திறவுகோலை தன் கையில் வைத்துக் கொண்டார். பிரியமானவர்களே, அவ்வளவு மிகப்பெரிய அழிவில் இருந்து, ஜல பிரளயத்திலிருந்து நோவாவின் குடும்பம் சகல ஜீவராசிகளும் காப்பாற்றப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, நோவாவுடைய பேழைக்குள்ளே நோவா, அவன் மனைவி, அவன் மகன்கள், மருமகள்கள் இருந்தார்கள். அவ்வளவு சேஃப். இன்றைக்கு அரசாங்கம் சொல்லுகிறது, நீ வீட்டில் இருந்தால் சேஃப், நீ ஃபேஸ் மாஸ்க் அணிந்தால் சேஃப், நீ சானிடைசர் யூஸ் பண்ணினால் உனக்கு சேஃப், நீ கவனமாக இருந்தால் உனக்கு சேஃப், நீ இடைவெளி விட்டு உட்கார்ந்து நின்றால் உனக்கு சேஃப். எல்லாம் சரியான காரியம்தான். ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளே நீங்கள் இருந்தால் முழுமையான சேஃப் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. அவருடைய கரத்தின் பாதுகாப்புக்குள்ளே, அவருடைய வசனமாகிய பாதுகாப்புக்குள்ளே, அவருடைய பரிசுத்த ரத்தம் என்னும் பாதுகாப்புக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் இருந்தால் அது ஜீவ பாதுகாப்பு. ஜீவ பாதுகாப்பு. ஒரு விஷ கிருமிகளும் அவர் உத்தரவு இல்லாமல் உன்னை சீண்ட முடியாது. ஒரு கொரோனாவும் அவர் தயாரித்த அந்த பேழைக்குள்ளே நுழைய முடியாது. ஒரு கொள்ளை நோயும் அந்த பேழைக்குள்ளே ஊடுருவ முடியாது. அந்த பேழையின் சாவி ஆண்டவர் கையில். ஜீவ பாதுகாப்பு. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஐயா அம்மா, பயப்படாதீர்கள். கொரோனா இருக்கட்டும் ஒரு ஓரமாய், நீ கர்த்தர் கையில் இரு, அவர் பாதுகாப்புக்குள் இரு, வசனமாகிய பாதுகாப்புக்குள் இரு. நிச்சயமாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஜீவ சுவாசத்தையும் ஜீவ பாதுகாப்பையும் இந்த கொரோனா கொள்ளை நோயின் பிடியிலிருந்து ஆண்டவர் ஒரு விசேஷித்த பாதுகாப்புக்குள்ளே உன்னை வைத்து ஜீவ சுவாசத்தை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதில் சிறிதேனும் சந்தேகம் இல்லை. இன்றைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த ஜீவ சுவாசம் ஒவ்வொரு நாளும் எனக்கு வேண்டும். ஜீவ சுவாசத்தினாலே நான் உணர்வு அடைய வேண்டும். அந்த ஜீவ சுவாசத்தினாலே நான் உயிர் பெற வேண்டும். அந்த ஜீவ சுவாசத்தினாலே உற்சாகம் கொள்ள வேண்டும். அந்த ஜீவ சுவாசத்தினாலே நான் உயிர் மீட்சி அடைய வேண்டும். அந்த ஜீவ பாதுகாப்புக்குள்ளே நான் காணப்பட வேண்டும். எல்லாரும் அழிந்தார்கள் நோவாவின் காலத்தில். எல்லா ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் எல்லாம் அழிந்தார்கள். பேழைக்குள் பிரவேசித்த ஜீவராசிகளை தவிர மீது எல்லாம் ஜீவராசிகளும் அழிந்தது. ஆனால் கீழ்ப்படிந்த ஒருமனப்பட்ட நோவாவின் குடும்பம், நோவாவின் மனைவி, மகன்கள், மருமகள்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த ஜீவ பாதுகாப்புக்குள்ளே அவர்கள் வந்து விட்டார்கள். இந்த கொடிய கொரோனாவின் காலங்களிலே ஜீவ பாதுகாப்புக்குள்ளே நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் தரக்கூடிய ஜீவ சுவாசத்தை நாங்கள் பெற்று பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு எங்களை விட்டுவித்து காத்து, நீ எந்த விஷ கிருமிகள் வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்யாது என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நாங்கள் வாழ்ந்து எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்படாமல் உம்முடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் மாத்திரம் நாங்கள் பயந்து நடக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அரவணைப்பும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருந்து காப்பதாக, எல்லா பரிசுத்தவான்களையும் காப்பதாக. Amen. Amen. God bless you. God be with you. JCA believers, God be with you. Praise the Lord. Praise.